நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஹரியானா மாநிலம் பானிபட் அருகே இஸ்ரானா பகுதியில் உள்ள தௌல்தா கிராமத்தில் ஒரு வீட்டில் திங்கட்கிழமையன்று திருமண கொண்டாட்டம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. உறவினர்கள் நண்பர்கள் ஒன்று கூடிய நேரத்தில் அரங்கேறிய கொலை சம்பவத்தால் திருமண வீடே சோகத்தில் ஆழ்ந்தது. விழாவில் பங்கேற்ற 6 வயது சிறுமி ஒருவர் தண்ணீர் தொட்டியில் மூழ்கடித்து கொலை செய்யப்பட்டதே இதற்கு காரணம். அது தொடர்பாக சிறுமியின் அத்தையை போலீசார் கைது செய்தனர். குற்றம் சாட்டப்பட்ட பூனம் தன்னை விட யாரும் அழகாக இருக்கக்கூடாது என்பதற்காக அடுத்தடுத்து கொலைகளை அரங்கேற்றியிருப்பதாக பானிபட் போலீசார் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட சிறுமி நவுல்தா கிராமத்திற்கு அவரது தாத்தா பால்சிங், பாட்டி ஓம்பதி, தந்தை சந்தீப், தாய் மற்றும் 10 மாத இளைய சகோதரர் ஆகியோருடன் வந்திருந்தார். திருமண ஊர்வலம் நவுல்தாவுக்கு வந்தபோது சிறுமி திடீரென காணாமல் போனார். அது குறித்து அவரது தந்தைக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. குடும்பத்தினர் அவளை தேடத் தொடங்கினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு அவரது பாட்டி ஓம்பதி உறவினர் வீட்டின் முதல் மாடியில் உள்ள ஒரு ஸ்டோர் ரூமுக்கு சென்றார். ஸ்டோர் ரூம் கதவு வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. அதை திறந்த போது சிறுமியின் தலை தண்ணீர் தொட்டியில் மூழ்கி காணப்பட்டது. கால்கள் தரையில் கிடந்ததைக் கண்டு அலறி துடித்தனர். சிறுமியை மீட்டு NC மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் சிறுமி இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறை விசாரணையில் சிறுமி கொலை செய்யப்பட்டது உறுதியானது. பூனம் தன்னை விட அழகாக யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக பொறாமை மற்றும் வெறுப்பால் குழந்தைகளை நீரில் மூழ்கடிக்கும் கொடிய போக்கை கொண்டிருந்தது வெளிப்பட்டது. குறிப்பாக இளம் அழகான பெண்களை குறிவைத்து கொலைகளை நடத்தியிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் பூனம் 4 கொலைகளை செய்திருக்கிறார். அவற்றில் 3 பெண்கள் அவரது சொந்த மகனையே நீரில் மூழ்கடித்து கொன்றதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். 2023ஆம் ஆண்டில் பூனம் தனது மைத்துனியின் மகளை கொன்றார். அதே வருடம் சந்தேகத்தை தவிர்ப்பதற்காக தன் மகனை நீரில் மூழ்கடித்தார். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிவா கிராமத்தில் பூனம் மற்றொரு பெண்ணை கொன்றிருக்கிறார். சிறுமி கொலை வழக்கில் பூனம் கைது செய்யப்படும் வரை அதற்கு முந்தைய மரணங்கள் அனைத்தும் தற்செயலானவை என்று கருதப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.